ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான பூரி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், பச்சை பட்டாணி, இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் வேண்டாம் விட்டுருங்க. கடுகு நான் கொஞ்சமாக சின்ன பீஸை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடல மாவு, இது ஒரு திக்கனிங் ஏஜெண்ட் தான். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சேர்ந்து வராது அப்படின்றதுனால நம்ம அதில் கடல மாவை கரைச்சி ஊற்றிப்போம் இல்லையா, அதுக்காக கடல மாவு. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கை நான் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வதக்கிறதுக்காக. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இதில் எந்த விதமான மிளகாத்தூளும் சேர்க்க மாட்டோம் அப்படின்றதுனால பச்சை மிளகா தான் இதுக்குள்ளே காரமே. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணி, அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம். கடுகு வெடித்த உடனே சீரகத்தை போட்டுக்கிறோம். சீரகம் வெடித்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை போட்டு இது வெடித்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் போட்டு அது வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, கலர் மாற ஆரம்பிக்குது வெங்காயம் வதங்க. இப்போ நீங்கள் இதில் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்க ஆரம்பித்த உடனே இஞ்சியையும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வதங்கி ப்ரௌன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த நேரத்தில் தான் நம்ம உருளைக்கிழங்க பொடியாக கையால் கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு அதை இதிலோட சேர்த்துருங்க. மூடி வச்சு திரும்பவும் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கடல மாவை தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றுங்க. நான் சும்மா அதில் 2 ஸ்பூன் கடல மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா திக்கனுக்கு ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கடல மாவு தேவைப்படாது, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போதும். இப்போ பார்த்தீங்களா, கடல மாவு ஊற்றின உடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டாணியை போட்டால் போதும். நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன். இது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரோசனை விட அப்படின்றதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் பட்டாணியை. பட்டாணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் குருமா ரெடி ஆகிடும். இப்போ ரெடியான குருமா மேலே பச்சை கொத்தமல்லி கட் பண்ணி தூவிருக்கேன் நான். உப்பு காரம் ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் உப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் அவ்வளோதாங்க, ருசியான பூரி குருமா ரெடி. ஆஃபீஸ் போகிற அன்றைக்கி பூரி போடணும் அப்படின்னாலுமே சரி, நாள் நைட்டே உருளைக்கிழங்க நம்ம குக்கரில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷத்தில் கூட ரெடி ஆகிடும். நீங்கள் எல்லா பொருளையும் நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். ஒரு தடவை நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.